வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்கறது சித்தர் பாடல்ல அவ்வினைக்கு இவ்வினயம். இந்த பாடல் நமக்கு கொள்ளக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறதும் இது நாம இங்கே சொல்லியிருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு அதைத்தான் இந்த பாடல்லையுமே குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் மத்தறிவீர் உய்வினை நாடாதிருப்பது தமக்கு குணமன்றே. கைவினை செய்து எம்பிரான் கடல் பெற்றதும் நாம் அடியோம். செய்வினை வந்தென்னை தீண்ட பெறா திரு நீலகண்டம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர். இந்த வேலைக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்லது செஞ்சா நல்லது, தீய வேலைகளை செய்தால் நமக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உய்வினை நாடாது இருப்பது தமக்கு குணமற்றே. இது நமக்கு தெரிஞ்சும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான யோசனையே பண்ணாம இருக்கிறது நம்மளோட குறை அல்லவா? இதைத்தான் சொல்றாங்க. கைவினை செய்து எம்பிரான் கடல் போன்றதும் நாம் அடியும். அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால மனதுல பணிவோட செயல்ல ஈடுபாட்டோட செய்யணும் அப்படிங்கிறதா. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. செயலை கைவிடாமல் அகந்தையை கைவிடணும். நான் ஒரு வேலையை செய்யறேன்னா அதனுடைய பெனிஃபிட் பார்க்காம அதுல இருக்கக்கூடிய அகந்தையை விட்டுட்டு செய்யணும். செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். சோ நாம எந்த செயலை செஞ்சாலுமே அந்த செயல் உருவாக்கும் வினை நம்மை தீண்டாத நிலை ஏற்படும். இதைத்தான் நம்ம சொல்லலாம், வினை செய்யலாம் ஆனால் வினை ஒட்டாமல் வாழணும் அப்படின்னு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய 4 கருத்து. கர்ம காரணம், நிகழ்வு வினை, நிகழ்வு விளைவு. கர்ம விதியை அறிந்தால் மட்டும் போதாது, அதை அர்ப்பணத்தோட செய்யணும், ஆத்மார்த்தமா செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அர்ப்பணத்தோட செய்யணும். ஆத்ம அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பிறவி கடன், நம்மளுடைய பிறப்பின் நோக்கம், இயல்பு என்ன அப்படின்னு சரி தெரிந்து செய்வதுதான் ஆத்ம அர்த்தம். அப்ப நம்மளோட கர்ம பலன் நமக்கு விளைவு ஊட்டாது அப்படிங்கிறது. சோ ஒரு கிரகங்கள் நிகழ்வுகளை உருவாக்கும், ஆனால் அதை அர்ப்பணத்தோட டெடிகேஷனோட செய்யும் போது அந்த நிகழ்வை பந்தமாக மாறாது. சோ செயலை செய், அகந்தையை விடு, கர்மத்தை அரு அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட முழு அர்த்தம்.